சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது திரிபுர தகனம். சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து கூறலானார். முனிவர்களே, 14 உலகமயமான திவ்ய ரதத்தை மிகவும் முயன்று தேவதேவனான மகாதேவனுக்கு விஸ்வகர்மன் செய்து முடித்தான். பூமி தேராகவும் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை ரதத்தின் கூறுகளாகவும், 4 வேதங்கள் குதிரைகளாகவும், மகாமேரு வில்லாகவும், வாசுகி நானாகவும், மகாவிஷ்ணு அம்பாகவும், பிரம்மன் ரதசாரதியாகவும், துருவன் முதலிய நட்சத்திரங்கள் அலங்காரமாகவும், பிரம்மாண்டத்தில் உள்ள யாவும் சம்பந்தமும் கொண்ட திவ்ய ரதத்தை சிருஷ்டித்து கொடுத்தான் விஸ்வகர்மன். சிவபெருமான் சர்வ தேவ ஸ்வரூபராய் அந்த ரதத்தில் ஏறினார். அந்த சமயத்தில் முனிவர்கள் ஜெய ஜெயவென்று முழங்கினார்கள். அந்த ரதம் செல்லும் போது உலகத்தை தாங்கும் கூர்மரூபியான நாராயணன் இடப ரூபத்தை வகித்து வந்து அந்த ரதத்தை தானும் சுமந்தார். அந்த ரதம் மனோவேகத்துடன் நடந்து திரிபுரம் ஆகிய ராட்சச வாசஸ்தானத்திற்கு சென்றது. அந்த சமயத்தில் தேவர்களும் மாமுனிவர்களும் சகல உலகங்களுக்கும் சுகத்தை செய்யும் சதாசிவமூர்த்தியை தரிசித்து ஜெய ஜெயவென்று புகழ்ந்தார்கள். அந்த ஸ்தோத்திரத்தையும் அந்த அலங்காரத்தையும் 100 வருஷம் வரை வர்ணித்து சொன்னாலும் முடியாது. பார்வதி தேவியும் சிவபெருமானுடன் அந்த ரதத்திலிருந்து திரிபுர சம்ஹாரம் செய்து தேவர் முனிவர்களுக்கு சுகம் உண்டாக்குவதற்காக தானும் உடன் சென்றாள். இந்திரன் முதலிய இமையவர்கள் அவரவர் வாகனங்களில் ஏறி ஆயுத பாணிகளாய் சிவபெருமானுக்கு முன்னே திரிபுரத்தை நோக்கி நடந்தார்கள். அப்பொழுது சிவகண தலைவர்கள் ஒரு வார்த்தை சொல்லலானார்கள். ஐயனே, தாங்கள் மனதால் நினைத்தவுடனே அனைத்தும் அழியும் ஆற்றல் படைத்தவராக இருக்கும்போது இந்த ஆடம்பரங்கள் எதற்கு? போர் பரிவாரங்களுடன் கூடி இப்படி ரதத்தில் ஏறி ஆயுத பாணியாய் தேவசேனா சமூகத்துடன் வருவானேன்? இவற்றால் என்ன பயன்? இந்த விஷயத்தில் துஷ்டர்களுக்கு நம்பிக்கை வரவும் தங்கள் கீர்த்தி உலகத்தில் வியாபிக்கவும் சித்தமானீர் என்றார்கள். எல்லா தேவர்களையும் காப்பாற்றுபவர் சிவபெருமானை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவர் திரிபுர சம்ஹார நிமித்தமாக வில்லை வளைத்தார். அப்பொழுது திரிபுரங்கள் ஒன்று சேர்ந்தன. அது கண்ட தேவர்கள் பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள். தேவர்கள், முனிவர்கள், சித்தர் முதலிய 14 கணங்களும் அஷ்டமூர்த்தமாக விளங்கும் சிவபெருமானை துதித்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவர், முக்கண் பெருமானே, முப்புறங்களும் ஒன்று சேர்ந்துள்ளன. இந்த சமயமே நல்ல சமயம். சிறிது தாமதமானால் அவை பிரிந்து போகக்கூடும். ஆகையால் சீக்கிரமே பானத்தை விட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சிவபெருமானும் உடனே மேருமலையை வில்லாக வளைத்து வாசுகியான நானை ஏறிட்டு விஷ்ணுவான பாசுபதாஸ்திரத்தை ஏற்றி பிரம்மன் சொன்னதை கேட்டு திரிபுரங்கள் பஸ்மமாக போகிறதென்றும் பிரம்மன் வார்த்தை பயனற்றதென்றும் நினைத்து திரிபுரத்தை கோபத்துடன் பார்க்க திடீரென்று தீப்பற்றி புறங்கள் 3 எரிந்தன. பிரம்மன் நடுநடுங்கி சிவபெருமானை பார்த்து பணிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி எதிர் நின்று, தேவதேவா, நீங்கள் பார்த்தவுடனேயே திரிபுரங்கள் சுடு சாம்பலாக போவதாயிற்றே. இந்த திரிபுர தகனத்திற்கு ரதம் முதலிய ஆடம்பரங்கள் எல்லாம் என்னை போன்றவர்கள் இதில் பணிவிடைகள் புரிந்து புகழ் பெறுவதற்காகவே செய்தீர். நீ இந்த பானத்தை விட்டுவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதை கேட்டு சிவபெருமான் அந்த அஸ்திரத்தை விட அது திரிபுரத்தை அடைந்து நாசம் செய்து சிவனாரிடம் திரும்பி வந்தது. பல கோடி தைத்திய சேனைகளுடன் கூடிய திரிபுரங்கள் ஒரே அஸ்திரத்தால் எரிந்தது. அந்த திரிபுரத்தில் சிவபூஜை செய்து வந்த பெரும் தவ முனிவர்கள் யாவரும் சிவகண பதவி அடைந்தார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு, இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் சிவபெருமானையும் அவர் அருகில் வீற்றிருக்கும் உமாதேவியையும் பார்த்து பயத்தால் ஒன்றும் பேசாது கும்பிட்டு நின்றார்கள். பிரம்மதேவன், விஷ்ணு, இந்திரன் முதலிய இமையவர்கள் ஒன்று சேர்ந்து திரிபுர தகனம் செய்த சிவபெருமானை பார்த்து மெய்யன்போடு கை குவித்து தோத்திரம் செய்து அனைவரும் தனித்தனியே சாஷ்டாங்கமாக பணிந்தனர். அப்பொழுது பிரம்மதேவர், திரிபுர தகனரே, எனக்கு உம்மிடம் பிரியாத திடபக்தியும் இது போலவே என்றும் சாரதி தொழிலும் நிலை பெற அருள் பாலிக்க வேண்டும் என்றார். விஷ்ணு பகவான் அவரை நமஸ்கரித்து, உம்மிடம் எனக்கு என்றும் நீங்காத பக்தி இருந்து வர வேண்டும் என்றார். பிறகு சகல தேவர்களும் நமஸ்கரித்து
எங்களிடம் கருணையுடையவராய் இருந்து எங்கள் பக்தியை வளர்க்க வேண்டும் என்றார்கள். சிவபெருமான் பெருமகிழ்ச்சி அடைந்து, உங்கள் தோத்திரங்களால் நாம் மனமகிழ்ந்தோம், உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். மகாதேவா, எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் காட்சியளித்து எங்கள் கஷ்டங்களை போக்கி அருள வேண்டும் என்றார்கள். சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்றும் உங்களுக்கு முக்தி அருள் புரிவோம் என்றும் திருவாய் மலர்ந்தருளி சில வரங்களை கொடுத்தார். இந்த புராணத்தை கேட்பவர்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்பது நிச்சயம். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.